அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த சிஆர்டி டிவியில் பிக்சர் டார்க்காக வருது, கீழேயும் மேலேயும் ஜம்ப் ஆகிட்டே இருக்குது, பிக்சர் கிளியராக இல்லை. இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக வெர்டிக்கல் செக்ஷன்லேயும் கம்ப்ளைண்ட் வரும், இல்லை எல்ஓடி சப்ளை B+ வோல்ட்டு சரியாக போகலைனாலும் இதே கம்ப்ளைண்ட் வரும். கண்ட்ரோல் வோல்ட்டு ஓகே, 13.4746 ஓகே, கண்ட்ரோல் வோல்ட் ஓகே. அடுத்து B+ ஓகே, B+ வோல்ட்டு ஓகே தான். வெர்டிக்கல் செக்ஷனுக்கு போகிறலைன்னா அது ஓகே. வெர்டிக்கலுக்கும் BO சுவிட்சிங்க்கும் 23.5 வோல்ட்டு ஓகே. ஆடியோ வோல்ட்டு ஓகே. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, வெர்டிக்கல் செக்ஷனு சுவிட்சிங்கில் ஒரு ஃபில்டர் ஒன்று வரும், அந்த ஃபில்டரு மாற்றி பார்த்தாச்சு. இது ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியன் கிட்ட போய் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அவர் செக் பண்ணி கொடுத்துருக்காரு, அப்புறம் அடுத்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. இல்லை 180 வோல்ட்டு பூஸ்டப் ஆகுது, ஸ்விட்சிங் ஆகுது, கம்ப்ளைண்ட் இல்லை. எல்ஓடி டிரைவர் சப்ளை சுவிட்சிங் ஆகுது, 13.4 வோல்ட்டு, அதுவும் சுவிட்சிங் ஆகுது, ஓகே தான். இது வெர்டிக்கல் செக்ஷனில் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, வெர்டிக்கல் செக்ஷனில் கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்து பாருங்கள், ஆடியோ இன்புட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஆடியோ இன்புட்லேயும் வீடியோ இன்புட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, வோல்டேஜ் அதில் 1 மில்லி வோல்ட்டு தான் வரணும், 1, 1.2 அந்த மாதிரி மில்லி வோல்ட்டு தான் வரணும், அதில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதுலேயும் ஜினார் டயோடு மாற்றி பார்த்தாச்சு, ஃபால்ட் ரெக்டிஃபை ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி பக்கத்தில் 110 வோல்ட்டு ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும், அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 110 வோல்ட்டு எல்ஓடிக்கு போகிற லைன் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், எல்ஓடி மால் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரை கலட்டி செக் பண்ணி பார்க்கலாம். அது 47 UF 160 வோல்ட்டு. அந்த லெக்கு உடஞ்சி, ஒரு சைடு லெக்கு உடஞ்சிருக்கு, அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரில் கழட்டி பார்த்தா தெரியுது, ஒன் சைடு லெக்கு உடஞ்சிருக்கு, அந்த எல்ஓடி பக்கத்துலேயே இருக்குது. அந்த லெக்கு உடஞ்சிருக்கு, மேபி இதனால் கூட சான்சஸ் இருக்கலாம். அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரை மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் மாற்றி ஃபுல்லாக
அந்த இதில் பின்னில் அந்த பின்னு லெக்கு அப்படி இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த கெப்பாசிட்டர். டாப்லேருந்து பார்த்தா ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியவே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு கட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லெக்கு கட் ஆகிருக்கு. இந்த ஃபில்டரை மாற்றிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே, படம் ஓகே, பக்காவாக வருது. அது அலையாக போகிறத அந்த மொபைலில் நம்ம ஷூட் பண்ணுறனால அப்படி தெரியுது. பிக்சர் ஆனால் நல்லா கிளியராக இருக்குது. அந்த ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் தான் கம்ப்ளைண்ட். அதை நம்ம மீட்டரில் செக் பண்ணுறப்ப அது நமக்கு காட்டாது. 110 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியும். இப்போ 112 வோல்ட்டு 112 வோல்ட்டு கிராஸ் ஆகுது.